ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனிதரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவுமல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனமுள்ள அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதறிவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டின் சபைகளுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவருடைய பிறப்பு, நலம், மதிப்பு, பதவி, சாதனைகளை பார்த்து தேவன் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல. இங்கே இவர்களுடைய அழைப்பிலேயே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோமே. இங்கே பேதுரு கல்லாதவராய் இருந்த போதிலும் அவர் பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பிரமாணத்தை நன்றாக கற்ற நியாய சாஸ்திரிகள் இவர்களுக்கெல்லாம் பிரசங்கிப்பதற்கு பேதுருவை ஆண்டவர் அழைத்துவிட்டு இங்கே எல்லாவற்றையும் கற்ற கமாலியலின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்ட வேத போதகனாய் இருந்த பவுலப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் புறஜாதிகளின் மத்தியிலே ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை பார்க்கிறோம். படிப்பை வைத்து, அவர்களுடைய கல்வித்திறனை வைத்து, அவர்களுடைய சாமர்த்தியத்தை வைத்து, சாதனைகளை வைத்து ஒருபோதிலும் தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்தினார் என்று நாம் சொல்ல முடியாதபடி இங்கே ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். நாம இருந்தால் பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களை குறித்து நன்றாக அறிந்திருந்த, கற்றிருந்த, நியாயப்பிரமாணத்தை தெளிவாக போதிக்க கற்றிருந்த ஒரு பவுலப்போஸ்தலனை விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, யூதர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஏற்படுத்துவோம். ஆனால் தேவன் இங்கே கல்லாத ஒரு பேதுருவை கொண்டு அதிகமாய் கற்றவர்களுக்கு தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஏற்படுத்துகிறார். ஒன்றுமே தெரியாத, நியாயப்பிரமாணத்தை குறித்து வாசனையே இல்லாத மற்ற ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அங்கே பவுலப்போஸ்தலனை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒருவருடைய படிப்பை வைத்து, அவர்களுடைய மதிப்பை வைத்து, அவருடைய சாதனைகளை வைத்து தேவன் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல என்கிற காரியத்தை தான் இந்த சத்தியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை லேவியராகமம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தில் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. நியாய விசாரணையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சிறியவனுக்கு நீ அநியாயத்தை செஞ்சுட்டு பெரியவனுடைய முகத்துக்கு பயப்பட்டுறாத, நீதியாக பிறனுக்கு நியாயத்தை செய். யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீதியாக நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் உபாகமம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் ஏழை தானே, அவனுக்கு எந்த தீர்ப்பையும் வழங்கிட்டு போயிடலாம். அவன் பெரிய ஆளாக இருக்கிறான, பதவியில் இருக்கிறான, அந்தஸ்தில் இருக்கிறான, சாதனையில் படைத்து இருக்கிறானன்னு சொல்லி முகத்தை பார்த்து பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. அவரிடத்தில் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல. பரிதானத்தை கொடுத்து அவரை விலைக்கு வாங்க முடியாது, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு புத்தகத்திலும் யோபு 34வது அதிகாரத்திலும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தில் இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாக எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே, எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்கிறதை யோபுவினுடைய புத்தகத்திலே பார்க்கிறோம்.
அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலரிலும் 10வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் அங்கே பேசத் தொடங்குகிறதை பார்க்கிறோம். எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது தன்னுடைய 6வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறார், எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் தேவன் உள்ளான மனிதனை அவர் பரிசோதித்து அறியக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் உண்மையாய் தங்கள் இருதயத்தை திருப்பி அவரில் அன்பு, விசுவாசம், உத்தமத்தோடு இருக்கிறவர்கள் மேலே தான் ஆண்டவர் பிரியம் வைக்கிறவராக காணப்படுகிறார். 1 சாமுவேலில் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்றைக்குமே முகத்தை பார்த்து அல்லது பதவிகளை பார்த்து, பிறப்பினுடைய அந்த நலத்தை பார்த்து, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறாயா அவனுக்கு இந்த காரியத்தை கொடுத்துரும், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் அத்தனையாக அங்கே சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் என்று தன்னுடைய தீர்க்கதரிசிக்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 23வது அதிகாரம் 28வது வசனத்தில் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள், உண்மையாய் தங்கள் இருதயத்தில் திரும்புகிறவர்களைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையான மனிதனை இருதயத்தில் இருந்து அவர் பரிசோதித்து அறியக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஏழையை காட்டிலும் பணக்காரர்களுடையதையோ பலவீனத்தை காட்டிலும் பலவான்களையோ அதிகமாய் விரும்புகிற தேவன் அல்ல. தேவனுடைய அனாதி கொள்கை என்று ஒன்று காணப்படுகிறது என்று சொன்னால் வேதத்தில் அனாதி தேவன் எனது அடைக்கலம் என்றெல்லாம் சொல்கிறோமே. அப்போஸ்தலர் 10:35 எந்த ஜனத்தில் ஆகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஜனத்தில் ஆகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். ஆகவே தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. உண்மையாய் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களாக, அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமத்தோடு வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மேலே பிரியம் வைக்க முடியும், நேசம் வைக்க முடியும். தேவனிடத்தில் பட்சபாதங்கள் இல்லை. அதை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நெருங்கி அவரிடத்தில் கிட்டி சேருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.